போய் உட்காந்து மைக்கு முன்னாடி பாடும்போது தான் இருக்கு இல்லைங்க. நம்ம நினைக்கிறது ஒன்று, அவங்க நினைக்கிறது ஒன்று அப்படின்னு அப்போ தான் புரிஞ்சுது. எளிதில்லைங்க. எல்லாரும் நினைக்கலாம் இதை பாடிடலான்னு, கிடையாது. அது என்ன, அவங்க வந்து ஒரு 10 நாளாக உட்காந்து திங்க் பண்ணி அதுக்குள்ளால முழு சங்கதியும் மண்டையில் உட்காந்துருக்கு. நீங்கள் போய் 1 மணி நேரம் தான் கேட்குறீங்க அந்த பாட்டை. 1 ஹவரில் திருப்பி எப்படி கொடுக்க முடியும் உங்களால்? ஏன்னா அவங்க 1 மாசமா மண்டைக்குள்ளே போட்டு வச்சிருந்த டியூனை நீங்கள் 1 ஹவரில் கேட்டு பாடிட முடியுமா? இல்ல. ரொம்ப கஷ்டம் இல்லை? ஆமா சார். கஷ்டம். ஆமா. ரொம்ப அது பிக்கப் பண்றது மேபி ரொம்ப வருஷம் பண்றவங்களுக்கு கஷ்டம் கஷ்டம். அது. ஆமா, உண்மையில அது ரொம்ப கஷ்டம். அது பெரிய பெரிய சிங்கர்ஸ் எல்லாம் இவ்வளவு பாட்டு பாடிருக்காங்களே, எப்படி பாடினாங்களோ, எப்படி பாடினாரோ அப்படின்னு சொல்ல வேண்டியதான். அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? அத பாடுனீங்க. பாடிட்டேன். அப்புறம் ஓகே, அது எனக்கு இது போதும்ட்டாரு தங்கர் பச்சான். அதுல கூட வந்து அந்த வசனம் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி நான் பேசிட்டேன். அப்புறம் என் விருப்பப்படி நான் கொஞ்சம் சொல்லட்டுமா அப்படின்னேன். சரி சொல்லுங்க. அவர் தங்கர் வேணான்றாரு. இல்லை வித்யாசாகர், இல்லை சொல்லுங்க, எப்படி ஒருத்தர் பார்ப்பான், ஒரு ஆப்ஷன் தானே அப்படின்னாரு. நான் மறுபடியும் பிறந்து வருவேன்டா அப்படின்னு ஒரு கடினமாக சொல்லுவேன். இது நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கே, இதை வச்சுக்கலாமேன்ட்டு 2 பேரும் பேசி அதை வச்சுட்டாங்க. சூப்பர் சார்.